22ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். நீர் அவரோட பழகி சமாதானமாயிரும், அதனால் உமக்கு நன்மை வரும். Praise the Lord. Hallelujah. நீர் அவரோடு பழகி சமாதானமாய் இரும். Praise the Lord. உங்களை பார்த்து கேட்கிறேன், நீங்கள் எத்தனை பேர் தேவனோடு பழகி சமாதானத்தை காத்துக் கொள்ளுகிறீர்கள்? தேவனோடு பழகிற அனுபவம் உண்டா? தேவனோடு உறவாடுகிற அனுபவம் உண்டா? தேவனோடு சஞ்சரிக்கிற அனுபவம் உண்டா? Praise the Lord. அப்படியானால் நாம் சோர்ந்து போக மாட்டோம். ஆனா யோபுடைய வாழ்க்கையிலே பார்க்கிற போது அவன் உத்தமன், சன்மார்க்கன், தேவனுக்கு பயந்தவன், பொல்லாப்பை விட்டு விலகினவன். அவனை போல பூமியில் ஒருவரும் இல்லை. அவனை போல வாழ்ந்ததும் இல்லை. அவனை போல அடிமட்டத்துக்கு வந்தவர்கள் யாரும் இல்லை. திரண்ட ஆஸ்தி உள்ளவனாய் இருந்தான். ஆனால் அந்த ஆஸ்தி எல்லாம், ஐஸ்வர்யம் எல்லாம் ஒரே நாளிலே அவனை விட்டு கடந்து போய்விட்டது. அதனாலே அவன் தன் தலையை சிரைத்தான், தன் வஸ்திரத்தை கிழித்தான், சாம்பலிலே உட்கார்ந்தான். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி அமைதலாயிருந்தான். அவனை போல சோதனைகள் வந்தா நம்மெல்லாம் என்னைக்கோ தெரிச்சு ஓடி. கர்த்தரை சார்ந்து இருப்போமா? கர்த்தரை நம்பி இருப்போமா? மாத்திரமல்ல, அவனுக்கு ஒரு வியாதியும் கடந்து வருகிறது. சாத்தான் சொல்லுகிறான், நீர் அவனை தோலுக்கு தோலும் மாம்சத்துக்கு மாம்சமாய் நீர் அவனை தொடும் போது அவன் உம்மை மறுதலிப்பானோ இல்லையோ என்பதை நீர் பாரும். எந்த விதத்திலாயிலும் நாம் இயேசுவை மறுதலிக்க வேண்டும். அந்த நாமத்தை அறிக்கை பண்ணக்கூடாதபடிக்கு மறுதலிக்கத்தக்கதாக பிசாசு நடத்த விரும்புகிறார். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலேயும் என்ன ஆண்டவர் எனக்கு என்ன செய்தார், ஆண்டவர் எனக்கு என்ன பண்ணினார் என்று நாம் சொல்லுகிறவர்களாய் காணப்படுகிறோம். அப்படியானால் நீ தேவனோடு உனக்கு பழக்கம் இல்லை, தேவனோடு உனக்கு உறவு இல்லை, தேவனோடு உனக்கு சம்பாஷணை இல்லை. நீ அவரோடு பேசி பழகுகிற எண்ணம் உன்னுடைய வாழ்க்கையிலே இல்லாததினாலே நீ ஆண்டவரை குறித்து முறுமுறுக்கிறதும் எதிர்த்து நிற்கிறதும் போராடுகிறதுமான வாழ்க்கை உன்னுடைய வாழ்க்கையிலே காணப்படுகிறது. இந்த மாம்சம் முதலானவைகள் அழிந்து போனாலும் என் தேவனை காண்பேன், அந்நிய கண்கள் அல்ல, என் சொந்த கண்களை அவரை காண்பேன். ஆமென். அந்த நம்பிக்கையினாலே அவனுடைய இருதயம் சோர்ந்து போகிறது. ஆமென். அதிலே அவன் வாஞ்சியாய் இருக்கிறான். அவனுடைய கண்கள் பூத்து போகிறது என்று புஸ்தகத்திலே நாம் வாசிக்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நாம் அவரோடு எப்படி பழகுகிறோம், அவரோடு கூட நாம் எப்படி சஞ்சரிக்கிறோம், நம்முடைய நேரங்களை, நம்முடைய சமயங்களை நாம் எவ்விதமாய் செலவு செய்கிறோம். அல்லேலூயா. சோறாக்குறோம், ஆக்கி முடிச்சதுக்கு அப்புறம் வேலையை பார்த்துக்கிட்டே நாடகம் பார்க்கணும். இதை பார்க்குறோம், நாடகம் பார்க்குறோம். ஒரு நாடகம் ஒரு நாள் பார்க்க முடியல அப்படின்னா அதை போயிட்டு வந்து அந்த நாடகத்தினுடைய தொடர்ச்சி என்ன அப்படின்னு கேட்டு அதெல்லாம் விசாரிக்கிறோம். அதிலே நம்முடைய ஆர்வத்தை காட்டுகிறோம். அல்லேலூயா. நம்முடைய நேரத்தையும் காலத்தையும் நாடகத்திலேயும் செய்தியிலேயும் இவ்விதமாய் நாம் பொழுதை போக்குகிறவர்களாய் இருக்கிறோம். ஆமென். ஆனால் நீ தேவனோடு பழகுகிற அனுபவம் உனக்கு உண்டா? நீ தேவனோடு பேசுகிற அனுபவம்
உனக்கு உண்டா? கர்த்தர் உன்னோடு அவர் பேசுகிறாரா? அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் நம்முடைய வாழ்க்கையில சமாதானமாய் இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அதற்கு மாறாய் முறுமுறுப்பின் ஆவி நமக்குள்ளே குடியிருக்குமானால், அல்லேலூயா, நம்முடைய வாழ்க்கை பரிசுத்தமாய் தேவனுக்கு பிரியமாய் நடக்க ஒரு காலம் முடியாது. Praise the Lord. இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தர் அவர்களை பகலிலே மேக ஸ்தம்பத்தினாலும் இரவிலே அக்னி ஸ்தம்பத்தினாலும் பகலிலும் இரவிலும் வழி நடக்கத்தக்கதாக கர்த்தர் அவர்களை நடத்தினார். அவருடைய சமூகம் முன் சென்றது. கர்த்தர் அவர்களோடு கூட இடைப்பட்டார். அவர்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை கர்த்தர் அவர்களுக்கு கொடுத்தார். அவர்களுக்கு எந்த குறைவும் இல்லை. வைக்கோல் தேட வேண்டியதில்லை, செங்கல் அறுக்க வேண்டிய நிர்பந்தம் இல்லை. இப்போது அவர்களுக்கு கர்த்தர் சுதந்திரத்தை கொடுத்திருக்கிறார். சுயாதீனமாய் காணப்படுகிறார்கள். அடிமைத்தனத்தில் இருந்து கர்த்தர் அவர்களை விடுதலை ஆக்கினார். அல்லேலூயா. ஆனால் அவருடைய வாழ்க்கையிலே என்ன இருந்தது? முறுமுறுப்பு இருந்தது. இது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில இப்படிப்பட்டதான முறுமுறுப்பு இருக்குமானால் தேவனுடைய கரத்தில் இருந்து நாம் எதையும் பெற்றுக்கொள்ள முடியாது. அதனால்தான் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மனங்கா கழுத்துள்ள ஜனங்கள், எதிர்த்து நிற்கிற ஜனங்கள், ஆசாரிய பட்டத்தை தேடுகிற ஜனங்கள், கர்த்தர் உன்னோடுதான் பேசுகிறாரோ எங்களோடு பேசவில்லையோ என்று எதிர்த்து நிற்கிறவர்களாயிருந்தார்கள். ஆமென். கேவலம் எகிப்து தேசத்திலே இருக்கக்கூடிய வெங்காயம், வெள்ளரிக்காய், வெள்ளப்பூண்டு, கும்மட்டிக்காய், கீரை, இதெல்லாம் என்ன நல்ல பதார்த்தமா? அதற்கு மேலாய் வானத்தின் தானியமாகிய மன்னாவை கர்த்தர் தம்முடைய ஜனங்களுக்கு கொடுக்க அவர்களுக்கு அந்த உணவு அற்பமான உணவாய் காணப்பட்டது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சொல்லுவாங்க, பாஸ்டருக்குள்ள சாப்பிடவே மாட்டேன், ஒன்றும் இல்லை, பட்னியா போட்டு எதுவும் கொடுக்காது. பட்னியா போட்டேன்னா அம்மா வயிறு வலிக்குது அப்படின்னு பசின்னு சொல்ல தெரியாது. பசிக்கும் வலிக்கும் வித்தியாசம் தெரியாத பிள்ளைகள். இல்லையா? வலிக்குதுன்னு சொல்லும் போது முட்டோண்டு சோறு எடுத்து போடு. எவ்வளவு? முட்டோண்டு போடு. அது தின்னதுக்கு அப்புறம் அம்மா இன்னும் சோறு அப்படின்னு கேட்கும். இல்லையா? அதனால தான் உபாகமம் 8ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், அவர் உன்னை சிறுமைப்படுத்தி இப்படிலாம் செஞ்சாதான் சோத்தோட அருமை தெரியும். நெத்தி வேவ நிலத்துல விழ கைபாடு பட்டு சாப்பிட்டாதான் சோத்தோட அருமை தெரியும். இல்லைன்னா அவங்க சோத்தை எத்த மாட்டாங்க. எனக்கு இந்த சோறு வேண்டாம்னு சொல்ல மாட்டாங்க. அல்லேலூயா. கர்த்தர் செஞ்ச மாதிரி நம்மளும் செய்யணும். பிரைஸ் தி லார்ட். இங்க கர்த்தர் என்ன செய்தார்? நான் அவர்களை சிறுமைப்படுத்தணும். நோகாம நொங்கு திங்கணுங்கிற அனுபவத்தை நடத்தவே கூடாது. கஷ்டம்னா என்ன? பணம் சம்பாதிக்கிறது எப்படி? பிரைஸ் தி லார்ட். வருத்தத்தையும் கஷ்டத்தையும் சிறுமையையும் அவர்களுக்கு நாம் கொடுப்போமானால் அதனுடைய அருமை அவர்களுக்கு தெரியும். 10 ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டம் அப்படிங்கிறத பிள்ளைகள் உணரணும். அதைத்தான் வேதம் சொல்லுகிறது. கர்த்தர் அவர்களை சிறுமைப்படுத்தி பசியினால் வருத்தி அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் மனுஷன் பிழைப்பான் என்பதை அவர்களுக்கு உணர்த்தி, சிறுமைப்படுத்தி பசியினால் வருத்தி, மூன்றாவது அவர்களை உணர்த்தி. அப்படின்னாதான் அறிவு வரும், அப்படின்னாதான் புத்தி வரும். தனக்கு ஆகாரம் கிடைக்கவில்லை என்று இளையகுமாரன் நினைத்து பார்க்கும் போது பன்றிக்கு வைக்கப்பட்ட தவிட்டிற்கு அவன் ஆசையாயிருந்தான். அல்லேலூயா. பிள்ளைய சாப்பிடலன்னு சொல்லி வருத்தமே படாதீங்க.
சாப்பாடு கொடுக்கறத நிறுத்தி இருங்க. அதுகளுக்கா எனக்கு சோறு வேணும்னு கேட்கும்போது கொஞ்சமா போடுங்க. பிரைஸ் தி லார்ட். அது போலதான் திருப்தி அடைந்தவன் தேன் கூட்டையும் என்ன செய்வான்? மிதிப்பான். என்ன தேன்? தேன் தேனாவா இருக்கு? பிரைஸ் தி லார்ட். எத்தனை பேர் வீட்டுல தேன் இருக்கு? தேன் இருக்கா? இருக்கா? பரவாயில்லையே. பிரைஸ் தி லார்ட். அநேகருடைய வீட்டுல தேன்லாம் இருக்க, உள்ளதுக்கே வழியை காணுது. தேன். ஒரு அம்மா சர்வச்சட்டியை விற்று, அதுவும் இன்னொரு பொங்கப்பானைய வாங்கி, அதெல்லாம் அம்மா விசுவாசிகள் தான், நம்ம விசுவாசி வசனம் கேட்டவங்க. இன்னொரு ஆள்கிட்ட பொங்கப்பானையை வாங்கி அதை விற்று தேன் வாங்கி சாப்பிட்டுருக்காங்க. இப்படிலாம் தின்னாங்க. குடும்பம் விளங்குமா? விளங்குமா? அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் நம்மை சரியான பாதையில் நடத்துகிறார். சிறுமைப்படுத்துகிறதின் நோக்கம் ஒன்று உண்டு, நெருக்கப்படுத்துகிற ஒரு நோக்கம் ஒன்று உண்டு, பசியினால் வருத்துகிறதற்கு ஒரு நோக்கம் உண்டு. ஏனென்றால் அப்போதுதான் பணத்தை பணமாக மதிக்க சொல்லும், அரிசியை ஆகாரத்தை ஆகாரமாய் மதிக்க சொல்லும். அநேகருடைய வாழ்க்கையில ஆகாரத்தையோ பணத்தையோ மதிக்கிறது இல்லை, ஆடம்பரத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள். அல்லேலூயா. இப்படி ஆடம்பரத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் போது வருத்தப்படுகிற காலங்களிலே, நெருக்கப்படுகிற காலங்கள் வரும்போது அது அவர்களுக்கு உபத்திரவமாயும் மாத்திரமல்ல, அது வேதனையாயும் அது காணப்படும். அல்லேலூயா. சரி, இருக்கட்டும். அப்போ யோபு தன்னுடைய வாழ்க்கையில வியாதியிலே அவன் நெருக்கப்பட்டான். ஒரே நாளிலே அவன் வீதியிலே வந்து உட்கார்ந்தான். எல்லாவற்றையும் விட்டு வைத்து, எல்லாவற்றையும் அழித்து விட்டு மனைவியை மாத்திரம் விட்டு வைத்தான். காரணம் என்ன? தூஷிக்கும்படியாய் மனைவியை வைத்து வைத்தான். அல்லேலூயா. இன்னும் நீ உம்முடைய உத்தமத்தில் இருக்கிறீரோ, தேவனை தூஷித்து ஜீவனை விடும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, அவன் எவ்வளவாய் மனம் நொந்து போய் இருப்பான். தான் நேசித்த மனைவி, எல்லாரையும் இழக்க கொடுத்தேன், என் மனைவி ஒருத்தி தான் இருக்கிறாள், அவளுடைய அன்பாவது எனக்கு கிடைக்குமா என்று சொல்லி அவன் எதிர்பார்க்கிறான். அந்த அன்பும் யோபுக்கு கிடைக்கவில்லை. யோபின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். எத்தனை சிநேகிதர்கள்? 3 சிநேகிதர்கள். எத்தனை சிநேகிதர்கள்? 3 4 பேர். அது இந்த 36 அதிகாரத்திலிருந்து வாசிக்கும் போது எலிகு என்கிறவன் இடையில வந்து சேர்ந்து விடுவான். எலிகு அவன் கொஞ்சம் வயது குறைந்தவன், ஆனால் அறிவில் தேடினவன். அல்லேலூயா. இப்போ அவனுக்கு எத்தனை நண்பர்கள்? 4 நண்பர்கள். பிரைஸ் தி லார்ட். இந்த 3 நண்பர்களும் அவனை பார்த்தபோது நேரிட்ட கேள்விப்பட்ட போது அவனுக்காக பரிதபிக்கவும் அவனுக்காக ஆறுதல் சொல்லவும் ஆறுதல் சொல்லும்படியாய் வந்தவர்கள். அல்லேலூயா. ஆனால் அவர்கள் எல்லாரும் காரியத்துக்கு உதவாத வைத்தியர்களாய் காணப்பட்டார்கள். அல்லேலூயா. ஆறுதலுக்கு வந்தவங்க ஆறுதலாய் இருக்க மாட்டாங்க. காரணம் என்ன? அந்த ஆறுதல் சொல்லும்படியாய் வந்தவர்களுக்குள்ள சாத்தா என்ன செஞ்சுக்கிறான்? புகுந்ததுனால இப்ப ஆறுதலான வார்த்தைகளை என்ன செய்ய முடியல, அவர்களால் சொல்லவும் முடியல, அதை கேட்கவும் இவனுக்கு ஆள் இல்லை. அல்லேலூயா. துக்கத்தோடு காணப்பட்டான், வேதனையோடு கூட இருந்தான். அந்த எலிபாஸ் என்கிறவன் தான் இந்த வார்த்தையை யோபோடு சொல்லுகிறான். ஆமென். அல்லேலூயா. கலக்கத்தி புத்திரர்களில் அவனை போல ஒருவனும் இந்த பூமியிலே இல்லை.
என்று கர்த்தர் சாட்சி கொடுக்கிறார். ஆனால் அப்படிப்பட்டவனை பார்த்து நண்பன் சொல்லுகிறான், நீர் அவரோடு பழகி சமாதானமாய் இரும், அதனாலே உமக்கு நன்மை வரும். Praise the Lord. அந்த வசனத்தை மாத்திரம் நான் எடுத்துக்கிட்டேன். ஆமென். Praise the Lord. அவனுடைய சூழ்நிலைகளிலே எவ்வளவோ பிரச்சனைகள் காணப்பட்டாலும் அவன் கர்த்தரை சார்ந்து இருக்கிறவனாகத்தான் இருந்தான். தேவனுடைய கரத்திலிருந்து நன்மையை அனுபவித்த நாம் தீமையையும் பெற வேண்டாமோ சமநிலை பிரமாணத்துக்கு கடந்து வருகிறார். ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் சமநிலை கடந்து வரும். ஒரு காலம் பகலாயிருந்தால் இன்னொரு காலம் இரவு வரும். ஒரு காலம் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கலிகூறுதலும் இருக்குமானால் அடுத்து வர்ற காலம் வேதனையும் துக்கமும் வருகிற காலமாய் இருக்கும். இவ்விதமாகத்தான் மாறி மாறி காலங்கள் கடந்து வருகிறது. Praise the Lord. Praise the Lord. சிலருடைய திருமணம் பண்ண வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கணும்னு நினைச்சேன், ஆனா என்னால என்ன செய்ய முடியல, சந்தோஷமா இருக்க என்னை விடுகிறதில்லை என்று நினைக்கலாம். ஆரம்பத்துல உனக்கு சந்தோஷம் இல்லாத காலங்கள் இருந்தால் பிற்பாடு உனக்கு சந்தோஷமான காலத்தை கர்த்தர் வைத்து வைக்கிறார். ஹல்லேலூயா. எப்படி ஒரு இரவை கடந்து பகலுக்குள்ளாய் பிரவேசிக்கிறோமோ அதுபோல உபத்திரவத்தின் காலங்கள் நமக்கு முன்பு வந்தால் பிற்பாடு ஒரு சமாதானத்தின் காலம் நமக்கு உண்டு. ஹல்லேலூயா. அதனால் நாம் சோர்ந்து போக வேண்டாம். கர்த்தர் காலங்களை மாற்றுகிறவர், சூழ்நிலைகளை மாற்றுகிறவர். Praise the Lord. கர்த்தர் நமக்கு அனுகூலமாய் இருக்கிற தேவன். தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். தேவனுடைய பிள்ளையே, கர்த்தர் நமக்கு அனுகூலமாய் இருக்கிற தேவன். ஹல்லேலூயா. அவரை பார்த்து நீ பழகக்கூடாதபடி இருக்க காரணம் என்ன? நம்ம ஒருவரை பார்த்தா அவரோடு பழகணும், அவரோடு பேசணும், அவரோடு நட்பு வைக்கணும், அவங்களோட உறவு வைக்கணும், கொடுக்கல் வாங்கல். பிரைஸ் எல்லாம் ஸ்வீட் செஞ்சா அவங்களுக்கு ஸ்வீட் கொடுக்குறோம், அவங்க ஸ்வீட் செஞ்சா நமக்கு கொடுக்குறாங்க. இதெல்லாம் இந்த பேரிங்லாம் இருக்கும். பிரைஸ் எல்லாம் அது நம்முடைய நட்பையும் நம்முடைய பழக்க வழக்கத்தையும் அது என்ன செய்கிறது, காட்டுகிறது. அப்படித்தானே? அப்படித்தானே? பிரைஸ் எல்லாம் தீபாவளிக்கு பலகாரம் கொடுத்தா கிறிஸ்துமஸுக்கு அவர்களுக்கு கேக் ரிசல்ட். தீபாவளிக்கு பலகாரம் கொடுக்கல அப்படின்னா அவர்களுக்கு கேக்கே கிடையாது. அவங்க வீடு எப்போ பூட்டி கிடக்கு, அவங்க எப்போ வீட்டுக்குள்ளே கிடக்குறாங்க, அவங்களுக்கு தெரியாமல் கொண்டு போய் என்ன செய்வோம், கொடுத்துட்டு வருவோம். எல்லாருக்கும் தெரிகிற மாதிரியா நம்ம கொடுப்போம். நம்ம அப்படிப்பட்ட ஒரு பாங்கு. ஆமே. ஏன்னா வசனத்தின்படி நீங்கள் கர்த்தரோடு இருந்தால், நீங்கள் அவரை தேடினால், நீங்கள் அவரை விட்டு விட்டால் அவர் உங்களை என்ன செய்வார், விட்டு விடுவார். அது போல கொடுத்தா கொடுப்போம், கொடுக்கலன்னா கொடுக்க மாட்டோம். ஆமே. நீங்களே இப்படி இருந்தால் அவர் எப்படி இருப்பார்? நீங்கள் அவரை தேடுகிறீர்களா? அவர் உங்களை அழைக்கிறார். எப்படியெல்லாம் அழைக்கிறார்? என் பிரியமே, என் புறாவே, என் ரூபவதியே. நம்ம முகரைய பார்த்து அவர் கூப்பிடுறார். நம்ம முகரைய நம்ம கண்ணாடியில பார்க்கவே சகிக்க. அவர் நம்மளை பார்த்து என்ன சொல்றாரு? என் பிரியமே, என் புறாவே, என் ரூபவதியே, என் சகோதரியே, எனக்காக நீ கதவை தர. தீப்படுத்தவா? கதவே திறக்கலை. நான் எப்படி எழுந்திருப்பேன்? என் வஸ்திரங்களை நான் எப்படி உடுத்துவேன்? என் பாதங்களை எப்படி நான் அழுக்காக்குவேன்? படுத்துக்கிட்டே நின்று அனுப்பிச்சுக்கிட்டு இருக்கிறார். அல்லேலூயா. ஆனால் அவர் என்ன செய்தார்? சாவி துவாரத்திலே வெள்ளை போல தைலத்தை அவர் வைத்தார். ஆமென். அந்த வாசனையினாலே என் இருதயம் பொங்கிற்று. அம்மாவுக்கு என்ன செய்து? பொங்கினது. உடனே அவள் வஸ்திரத்தை மாற்றினாள், கதவை திறந்தால் நேசரோ இல்லை. அவர் என்ன செய்தார்? கூப்பிடுற காலங்கள்ல
அவர் உன்னோடு பழகணும், உன்னோடு பேசணும், உன்னோடு இடைபடணும். இதோ வாசற்படியில் நின்று கதவை தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் அவனுக்குள் பிரவேசித்து அவனோடு நான் போஜனம் பண்ணுவேன். இது எதை காட்டுகிறது? தேவனுடைய ஐக்கியத்தை காட்டுகிறது. உங்களுடைய ஐக்கியம் தேவனோடு எவ்விதமாய் இருக்கிறது? இன்னைக்கு அநேகருக்கு ஊறுகாய் பாட்டில் மாதிரி சாப்பிட்றதுக்கு எதுவுமே இல்லைன்னா அந்த ஊறுகாய் பாட்டில் எடுத்துட்டு வா. எதுக்கு? சாப்பிட்றதுக்கு வேற ஒண்ணுமே இல்லை. பிரைஸ் தி லார்ட். உங்களை எல்லாரும் புறக்கணித்து தள்ளி, உங்களை யாரும் தேடாம உங்களை தனிமையா விடும்போதுதான் யாரை தேடுவீங்க? சொல்லுங்க, யாரை தேடுவீங்க? ஆண்டவரே, இயேசுவே அப்படின்னு என்ன செய்வான்? தேடுவான். பிரைஸ் தி லார்ட். எல்லாருடைய அரவணைப்பும், எல்லாருடைய அனுகூலங்களும், எல்லாருடைய சொந்த பந்தங்களும் இருக்கும்போது நோ டைம், சோ பிஸி. பிரைஸ் தி லார்ட். அப்ப எது நல்லது? தனிமை நல்லது. பிரைஸ் தி லார்ட். அதனால்தான் கர்த்தர் சிலரை சில சூழ்நிலைகளிலே தனிமைப்படுத்தும் போது அவருடைய கண்கள் அக்கம் பக்கம் நோக்கி பார்க்கிறதுக்கல்ல, அவருடைய கண்கள் கர்த்தரை நோக்கி பார்க்கிறது. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். இந்த பழக்க வழக்கங்களை குறித்து அறிய வேண்டுமானால் இந்த உன்னத பாட்டின் புத்தகம் நமக்கு நன்றாய் படிப்பித்துக் கொடுக்கும். பிரைஸ் தி லார்ட். உன்னத பாட்டின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். மறைக்குட்டிக்கும் ஒப்பாயிருக்கிறார். எங்கள் மதிலுக்கு புறம்பே நின்று எது வழியாய் பார்க்கிறார்? எது வழியாய் பார்க்கிறார்? பலகனி, ஜன்னல் வழியாய். இப்ப லவ் என்ன செய்து ஆரம்பிக்குது? லவ் எல்லாம் பேசுறீங்க. இப்ப அவர் எது வழியாய் பார்க்கிறார்? பலகனி. பலகனி வழியாய் என்னை பார்த்து கிராதியின் வழியாய் தம்முடைய மலர்ந்த முகத்தை காண்பிக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய நேசர் எப்படிப்பட்டவர்? மலர்ந்த முகத்தை உடையவர். அல்லேலூயா. நாம் முகத்தை தூக்கிக்கிட்டே இருக்கக்கூடாது. சில மூஞ்சில சந்தோஷமே இருக்காது, சமாதானமே இருக்காது, ஆறுதலே இருக்காது. ஒரு நேரம் இல்லைனாலும் ஒரு நேரமாவது சந்தோஷமா இருக்கணுமா இல்லையா? ஒண்ணு திங்கிறதுலையாவது சந்தோஷம், இல்ல உடுத்துறதுலையாவது சந்தோஷம், இன்னொன்னு பெட்ல படுத்து தூங்குறதுலையாவது ஒரு சந்தோஷம் இருக்கணுமா இல்லையா? எப்ப பார்த்தாலும் மூஞ்சி வச்சா அது என்னது? என்னுடைய தகப்பனார் ஒரு பேர் வச்சிருக்காரு, இட்ஸ் a long face. என்ன ஃபேஸ்? லாங் ஃபேஸ். அல்லேலூயா. லாங் ஃபேஸா இருக்க கூட ஸ்மைலிங் ஃபேஸா இருக்கும், எப்பவும் சிரிச்ச முகமா இருக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஊசி காய்ச்சலுக்குன்னு சொல்லி போகும்போது ஊசி குத்தும் போது சிரிச்சுக்கிட்டே ஊசி குத்தும். அல்லேலூயா. ஆமென். ஊசி குத்தும் போது அங்கெல்லாம் கூட சிரிச்சுக்கிட்டே குத்துங்க. நான் மாத்திரை எழுதி தரேன்னா மாத்திரை சாப்பிட்டாலே போதும் அப்படின்னு டாக்டர் சொல்லுவார். இல்லை சார், எனக்கு ஒரு ஊசி போட்டால் நல்லது, எனக்கு ஒரு ஊசி ஒன்று போட்டுருங்க அப்படின்னு கேட்டு ஊசி வாங்குறவங்க எத்தனை பேர் இருக்காங்க தெரியுமா? அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்க எப்படி இருக்கிறீங்க? இருக்கக்கூடாது. பிரைஸ் தி லார்ட். நாம் தேவனுடைய பிள்ளைகள். அவருடைய மகிமை முக பிரகாசம் நம்முடைய முகத்தில் வீசுகிறது. அல்லேலூயா. தேவனுடைய பிரசன்னத்தை உடையவர்களாய் நாம் இருப்போமானால் நம்முடைய முகம் எப்படி இருக்கும்? மலர்ந்த முகமாயிருக்கும். அல்லேலூயா. எது வழியா பார்க்கிறாரு? பலகனி வழியாய் பார்க்கிறார். அல்லேலூயா. பலகனி கிராதி என்கிறது பேழைக்கு எத்தனை ஜன்னல் இருந்தது? ஒரே ஒரு ஜன்னல் தான். நம்முடைய ஜெபம் எங்கதான் ஏறெடுக்கப்படணும்? ஆண்டவர் ஒருவர் தான், அவரைத்தான் நோக்கி பார்க்கணும்.
அவரை நோக்கி பார்த்து நீ விண்ணப்பம் பண்ணும் போது ஜெபிக்கும் போது praise the Lord, அவர் உன் விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்கிறார். ஹல்லேலூயா. அப்ப ஜெபம் என்பது பலகணிக்கு ஒப்பனையாய் இருக்கிறது. கிராதி என்பது அந்த வேண்டுதல் ஜெபம் தேவனோடு இருக்கிற ஐக்கியத்தை அது காட்டுகிறது. அப்ப ஜெபத்தின் மூலமாய் நீங்கள் யாரை தரிசிக்கிறீர்கள்? மலர்ந்த முகத்தை நீங்கள் கண்டு தரிசிக்க முடியும். ஹல்லேலூயா. நீங்கள் ஒருமனப்பட்டவர்களாய் தேவனுடைய சமூகத்திலே நீங்கள் எவைகளை கேட்பீர்களோ அவைகளை நீங்கள் பெற்றுக் கொள்வீர்கள். ஹல்லேலூயா. நம்முடைய நேசர், நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து அவர் மலர்ந்த முகமுள்ளவராய் காணப்படுகிறார். ஹல்லேலூயா. அதிலே அவர் விரும்புகிறது என்ன? அடுத்து 11ஆம் வசனம், மாரிக்காலமும் சென்றது, மழை பெய்தும் ஒழிந்தது, பூமியிலே புஷ்பங்கள் காணப்பட்டது, குருவிகள் பாடும் காலம் வந்தது. இதையெல்லாம் பார்க்கும்போது நம்முடைய இருதயம் மகிழும். ஹல்லேலூயா. மழை பெய்கிற காலங்கள்ல, பனி பெய்கிற காலங்கள்ல மழையும் ஓய மாட்டேங்குது, பனியும் ஜாஸ்தியா இருக்கு, ரொம்ப கஷ்டப்பட்டோம். ஹல்லேலூயா. ஆனா இப்போ ஓரளவு மழை ஒழிந்தது, பனியும் ஏறக்குறைய என்ன செய்து நீங்கி வருகிறது. ஆமென். அப்படி இருக்கும்போது அங்க என்ன நடக்குது? புஷ்பங்கள் பூக்கிறது, குருவிகள் பாடுகிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. அவைகளெல்லாம் பாடும்போது, அவைகளெல்லாம் கர்த்தர் உடுத்துவிக்கும் போது ஏன் கர்த்தர் உங்களை உடுத்துவிக்க மாட்டார்? அல்லேலூயா. எண்ணத்தை உடுப்போம், எண்ணத்தை புசிப்போம், எண்ணத்தை குடிப்போம் என்று நீங்கள் கவலைப்பட வேண்டாம். இவைகள் எல்லாம் உங்களுக்கு தேவை என்று என் பரமபிதா அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அப்படியான புஷ்பங்கள் பூக்கிறது, குருவிகள் பாடுகிறது. நீ என்ன புறா? நாட்டு புறாவா, காட்டு புறாவா, மாடப்புறாவா, மணிப்புறாவா, என்ன புறா? பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களையும் என்னையும் புறாக்களாக காண்கிறார். ஹல்லேலூயா. நீங்கள் புறாக்களை போல கபடற்றவர்களாய் இருக்க வேண்டும். புறாக்களை போல எப்படி இருக்கணும்? கபடற்றவர்களாய் இருக்கணும். புறாவுக்கு ஒண்ணுதான் பித்து கிடையாது. மற்ற எல்லா பட்சிகளுக்கும் எல்லாத்துக்கும் என்ன இருக்கு? உங்களுக்கும் எனக்கும் கூட விஷம் என்ன செய்யுது இருக்கு. அது என்ன பை? பித்தப்பை. அது என்ன ருசியா இருக்குமா? இருக்காது. அது கசந்து கிடக்கும். நீங்கள் நான் கசப்புள்ளவர்கள், ஆமென், சூதுவினை உள்ளவர்கள். அல்லேலூயா. நல்ல எண்ணமே வராது. இந்த பித்து இருக்கிற ஆளுங்க பூரா எப்படிதான் இருப்பாங்க? பித்தம் பிடிச்சவர்களா தான் இருப்பாங்க. ஆமென். என்ன பித்தம் கலங்கி போச்சா, விஷம் மண்டையில ஏறிடுச்சா, ஆத்திரம் வருதா, கோபம் வருதா, மூர்க்கம் வருகிறதா? ஆமென். ஹல்லேலூயா. ஆனா இயேசுநாதர் சொன்னார், புறாக்களை போல நீங்கள் கபடற்றவர்களாய் இருங்கள். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகள், கீழ வாசியுங்கள். 14 வாசிங்க. கண்மலையின் வெடிப்புகளிலும் சிகரங்களின் மறைவிடங்களிலும் தங்குகிற என் புறாவே, உன் முக ரூபத்தை எனக்கு காண்பீரேன். ஹல்லேலூயா. 6 நாள் நீங்க முகத்தை காட்டாட்டினாலும் 7ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை உங்க முகத்தை வந்து என்ன செய்யணும்? காட்டா. ஹல்லேலூயா. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு முத ஆளா வந்து உள்ளேன் ஐயா அப்படின்னு இயேசுநாதரை பார்த்து சொல்லணும். ஆமென். கமலையாவுக்கு என்ன சொல்லுவீங்க? உள்ளேன் ஐயா. ஆராதனைக்கு வரணும், கர்த்தரை ஆராதிக்கணும். எப்படி ஆராதிக்கணும்? நல்ல பாடி கர்த்தரை துதித்து நீங்கள் ஆராதிக்கணும். உங்க சந்தோஷத்தை அதுல தான் வெளிப்படுத்த முடியும். கர்த்தர் உங்களை காண்கிற போது அவர் மலர்ந்த முகத்தோடு உங்களை கண்ணோக்குகிற வேளையில நீங்க ஆலயத்துல வந்து ஊமையும் செவிடுமுள்ள ஆவியோடு கூட உட்காரக்கூடாது. ஆலயத்துல யார் வந்து உட்கார்ந்து இருக்கா? ஊமையும். இந்த ஆவி இருந்தா தோத்திரம் பண்ண பாடில்லை.
Praise the Lord. Hallelujah. சோத்திரம் பண்ண முடியாது, செபிக்க முடியாது, ஆண்டவருக்கு நன்றி சொல்ல முடியாது. Praise the Lord. கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிறதுக்கு செவிட்டுக்காது. ஆமென். அப்ப இதெல்லாம் நீங்கி நாம் ஆலயத்துக்கு கடந்து வர வேண்டும். கண்மலை என்பது நம்முடைய கர்த்தரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்து. அந்த கண்மலையின் வெடிப்பிலே தான், வெடிப்பு எங்க இருக்கிறது? அப்படி விழாவிலே ஈட்டியால் ஒருவன் குத்தினான். அப்படி குத்தின போது அந்த விழா என்ன செய்திருக்கிறது? பிளவு காணப்படுகிறது. ஹல்லேலூயா. அந்த பிளவுக்குள்ளாய் கர்த்தர் உங்களை வைத்திருக்கிறார். அதனால தான் உங்களுக்கு எனக்கு கொரோனா வரல. நீங்க அந்த வெடிப்புக்குள்ள இருந்த கொரோனா உங்களை தாக்காது. ஆமென். அப்போ கர்த்தர் உங்களை பத்திரமாய் பாதுகாப்பாய் உங்களை வைத்திருந்தார். அப்படிப்பட்டவருக்கு நன்றி சொல்ல உங்க பொன்முகத்தை காட்டக்கூடாதா? உங்களுடைய முகத்தை எங்க காட்டணும்? தேவனுக்கு முன்பாக, ஆலயத்திலே, அவருடைய பிரசன்ஸ்ல, அவருடைய சமூகத்திலே நீங்கள் கடந்து வரும்போதுதான் மச் ப்ளீஸ். ஆமென். அவர் மிகவும் சந்தோஷப்படுவார். ஹல்லேலூயா. கண்மலையின் வெடிப்புகளிலும் சிகரங்களின் மறைவிடங்களிலும் தங்குகிற என் காக்காயே அப்படின்னா சொல்ற, என் காக்காவே, என் குயிலே அப்படின்னா சொல்ற இல்ல, என் புறாவே உன் முக ரூபத்தை எனக்கு காண்பி. பள்ளிக்கூடத்துல பிள்ளைகள் வந்து உட்கார்ந்தாதான் அட்டண்டன்ஸ். பேரை சொல்லி கூப்பிடும் போது எஸ் சார் அப்படிங்கிறோம். அப்படிதான் சொல்லிட்டு வந்தோம். எஸ் சார். ஆள் இல்லைன்னா ஆப்சன்ட் சார், ஆள் வரல. ஆமென். நீ அவருடைய ஆலயத்தில் வருகிறதுக்கு நீ ஆப்சென்ட் ஆனேன்னா அன்னைக்குரிய ஆசீர்வாதத்தை, அந்த வாரம் முழுவதும் பெறக்கூடிய நன்மையை நீ இழந்து போகிற. வாழ்க்கையில சமாதானமே என்ன செய்ய முடியாது, காணவே முடியாது. அப்படியான உன் முக ரூபத்தை எனக்கு காண்பி. உன்னுடைய சப்தம் என்ன சத்தம்? ஆண்டவரே உமக்கு நன்றி தகப்பனே. வருஷத்தை துவங்கிறோம் 2021 ஜனவரி மாதம் முழுவதும் கர்த்தர் எங்களை பாதுகாத்தீரே. எங்களுக்கு சுகத்தை தந்தீரே, ஆரோக்கியத்தை தந்தீரே, பலனை தந்தீரே, வேண்டியதை விரும்பியதை இச்சித்ததை கர்த்தர் கொடுத்தீரே. ஆண்டவரே உமக்கு நன்றி, ஆண்டவரே உமக்கு நன்றி. ஹல்லேலூயா. நன்றி உள்ளவர்களாய் இருக்கவே அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஹல்லேலூயா. அவருடைய எப்படி அழைக்கிறார்? என் புறாவே. உன் முக ரூபத்தை எனக்கு காண்பி, உன் சப்தத்தை. அது எப்படி சப்தம்? இன்பமான சப்தம். ஒருவேளை உன் குரல் முரட்டு குரலா இருக்கலாம், ஆம்பளை குரல் மாதிரி இருக்கலாம். ஆனாலும் அவர் கேட்கும் போது காக்கைக்கு தன் குஞ்சும் பொன் குஞ்சு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீ எவ்வளவுதான் இருந்தாலும் எப்படிதான் இருந்தாலும் அவருக்கு நீ யாரு? பிள்ளை. அப்பான்னு கூப்பிடுறதுக்கு உனக்கு என்ன உண்டு? அதிகாரம் உண்டு. ஹல்லேலூயா. அப்படியானால் உன் முகத்தை எனக்கு காண்பி, உன் இன்பமான சத்தத்தை நான் கேட்கட்டும். அதனால வீட்டில் இருக்க முடியாம நம்ம எங்க வரணும்னு ஆசைப்படுறோம்? தேவனுடைய சமூகம், கர்த்தருடைய சன்னிதானம். நான் கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவேன், கர்த்தரை ஆராதிப்பேன், கர்த்தரை தொழுது கொள்வேன், அவருக்கு நான் நன்றி சொல்வேன், உற்சாகமாய் கரங்களை தட்டி நான் கர்த்தரை பாடுவேன். ஹல்லேலூயா. அவர் எனக்கு நன்மை செய்தபடியால் நான் அவரை பாடுவேன். பாடுவேன் போது உன்னுடைய மகிழ்ச்சியை காட்டுகிறது. பாடுவேன் என்கிறது உன்னுடைய களி கூறுதலை காட்டுகிறது. பாடுவேன் என்பதை உன்னுடைய ஆனந்தத்தை, சந்தோஷத்தை அதை வெளிப்படுத்துகிறது. ஹல்லேலூயா. ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சப்தம் ஒன்றோனிக்கும், ஆகாய விண்ணினால் அவர் ஜனம் பெருகும், ஆகாய விண்ணினால் அவர் ஜனம்
அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய சப்தத்தை அவர் கேட்க விரும்புகிறார். நீங்கள் அவரோடு பழகணும். ஆமென். அவரோடு கூட நீங்க சஞ்சரிக்கணும். ஆமென். என் மனைவி ஊருக்கு போயிட்டார். காலையில் போய்க்க சாயந்தரம் வந்துருவோம். அது எனக்கு தெரியும். ஆனால் எங்கள் வீட்டில் இருக்கிற அவள் ரொம்ப கொஞ்சிற ஒரு கிளி இருக்கு. அது இங்கிட்டு தேடுது, அங்கிட்டு பார்க்குது, இங்கிட்டு கட்டில் கடியில் போய் பார்க்குது, அந்த பக்கம் போய் பார்க்குது, வெளியே போய் பார்க்குது. யாரை காணோம்? அவங்க டியரை காணோம். ஏன்னா அவங்க தான் கிஸ் பண்ணுவாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர். ஆனால் இந்த கிழவனை கிஸ் பண்ணுறது கிடையாது. அந்த கிளியத்தான் என்ன செய்வாங்க? கிஸ் பண்ண, அதுவும் கிஸ் பண்ணுவோம். ஏன் அத்தடியோ என்ன கேட்கும். இப்போ ஆளை காணுங்கவும் தேடுது. அதுபோல இந்த வெளியே வரமாட்டாம கதவை பூட்டிட்டு உள்ளே உட்கார்ந்துருந்தால, இப்ப வெளியே வந்த உடனே என் நேசரை கண்டீர்களா, என் நேசரை கண்டீர்களா, என் நேசரை காணவில்லையே. எல்லாரும் கேட்கிறார், உன் நேசர் எதினாலே விசேஷித்தவர். உடனே அவன் சொல்றான், என் நேசர் 10,000 பேர்களில் சிறந்தவர். உலக பாட்டின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். என் நேசர் வெண்மையும் சிவப்புமானவர். அல்லேலூயா. எலிசியார் எப்படி இருப்பார் தெரியுமா? அவர் அப்படியே ரோஸ்பூ, அப்படியே ரோசா பூ மாதிரி இருப்பார். அல்லேலூயா. அங்க மேக்கப் போடல அப்படின்னா அவரை நேர்ல மனுஷன் என்ன செய்ய முடியாது, பார்க்க முடியாது. அவர் கூட எப்பவுமே மேக்கப் மேன் என்ன செஞ்சுக்கிட்டு இருப்பான், இருந்துக்கிட்டே இருப்பான். அவர் மேக்கப் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் தான் அவர் வெளியவே என்ன செய்வார், வருவார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவருக்கு பவுடர்லாம் அடிப்பாங்க. அடிச்சுட்டு இந்த கன்னத்து இந்த பகுதியிலையும் இந்த பகுதியிலையும் ரோஸ் பவுடர் லைட்டாக எடுத்து லைட்டாக டச் பண்ணுவாங்க. நீங்கள் கூட அப்படி போட்டு பாருங்களேன், நீங்களும் வெண்மையும் சிவப்புமாய் இருப்பீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. எம்ஜிஆர் அவ்வளவு ரோசா பூ மாதிரி இருப்பார். மேக்கப் இல்லைன்னா சீந்த முடியாது மனுஷன். அல்லேலூயா. அருமையான தெய்வம். நம்முடைய நேசர் அப்படி அல்ல, நோ மேக்கப். அவர் வெண்மையும் சிவப்புமானவர். 10,000 பேர்களில் 10,000 பேர் நின்றாலும் அவர் ஒருவருக்கு ஈக்குவல் ஆக முடியாது. 10,000 பேர்களில் சிறந்தவர். ஓ, தலை எப்படி இருக்கான்? தங்கமயமாய் இருக்கிறது. அவருடைய தலை மயிர் சுருள் சுருளாய் இருக்கும். எத்தனை பேருக்கு சுருட்ட முடியாது? சுருட்ட முடி வேணுமா? என்னுடைய தகப்பனார் சொல்லி கொடுத்தார், தலையில நல்ல விளக்கெண்ணையை தடவி ஏற்றி சிரிக்கும். சிரிக்காம சொன்னார், சிறுகோழி எடுத்து அடுப்புல நல்லா காயி செவப்பா வரணும். செவப்பா வந்ததுக்கு அப்புறம் கண்ணாடி முன்னாடி நின்றுக்கிட்டு உனக்கு எந்தெந்த ஷேப்ல எல்லாம் வரி வரியா உருவணுமோ அந்தந்த ஷேப்ல எல்லாம் என்ன செய்யும், கம்பியை காய வச்சு இழுத்தேன்னா சுருட்ட முடியா வந்துடும் அப்படின்னு. எனக்கு சுருட்ட முடியுமேல ஆசை. இது கோரம். நானும் எங்க அப்பா வேலைக்கு போயிட்டாரு. எங்க அம்மா பாத்ரூம்ல குளிக்க போயிட்டாங்க. நான் மாத்திரம்தான் வீட்டில் இருக்கேன். விளக்கெண்ணெய் எடுத்தேன், தலையில் நல்லா தேய்ச்சேன். தேய்ச்சிக்கிட்டு இருக்கும்போதே கம்பி எடுத்து என்ன செஞ்சுட்டேன், ஸ்டவ்வில் பற்ற வச்சு காய வச்சாச்சு. அதுக்குள்ளே எண்ணெயை நல்லா தேய்ச்சாச்சு. பார்த்தேன், நல்லா சின்ன சின்ன இருந்துச்சு. இப்படி வச்சா ஒருவேளை சுட்டாலும் சுட்டுரும். ஏன்னு கேட்டால் அவர் சொன்னது என்ன, விளக்கெண்ணெய் வச்சா சுடாதான். அவர் எங்க சொன்ன பொய். இருந்தாலும் நமக்கு ஒரு யோசனை வேணும்ல அப்படின்னு சொல்லிட்டு
அந்த கருப்பாக கொஞ்சம் மாறுற அளவுக்கு மாறினதுக்கப்புறம் அப்படியே எடுத்து இந்த முன்பக்கம் மாத்திரம் அப்படின்னு வச்சு ஆமென். அவ்வளவுதான். அத்தகைய சுருட்ட முடியே வேண்டாம், உச்சியை பிடிச்சிருச்சு. ஆமென். நம்முடைய நேசத்தை குடிமுடி சுருளா இருக்கும். அப்படிப்பட்ட ஆத்மா புருஷனோடு பேசுறதுக்கு பழகிறதுக்கு உங்களுக்கு இஷ்டம் இல்லையா? அவர் உங்களை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுக்க நியமித்தபடியே அப்படின்னு கொரிந்து நிருபத்தில் 2 Corinthians 12ஆம் அதிகாரம் என்று நினைக்கிறேன். 11ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். எத்தனை இது? 11:2. 2 Corinthians 11:2. நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுக்க நியமித்தபடியே. அல்லேலூயா. அப்படியானால் உங்களுக்கு எனக்கும் ஆத்துமா புருஷன் யார்? கர்த்தரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்து. அவர் அழகானவர், அழகானவர், அருமையானவர், இனிமையானவர். அழகானவர், அருமையானவர், இனிமையானவர். அவர் அழகானவர், அருமையானவர், மகிமையானவர், மேன்மையானவர். அல்லேலூயா. அவரை பார்த்து பேசுறதுக்கு உங்களுக்கு இஷ்டம் இல்லையா? நீங்கள் அவரோடு பழகுறதற்கு உங்களுக்கு விருப்பம் இல்லையா? ஆமென். ஆனால் அவர் பலகனி வழியாய் அவர் பார்த்து கிராதியின் வழியாய் தம்முடைய மலர்ந்த முகத்தை, அருமையான ஒரு வார்த்தை, நாம் ஜெபிக்கும் போது அவர் நம் கிட்டே வருகிறார். ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுக்கும் போது ஆவியானவர் நம்மை ஆட்கொள்ளுகிறார். அல்லேலூயா. அந்நிய பாஷைகளை பேசும்போது நீங்கள் தேவனோடு பேசுகிறவர்களாய் இருப்பீர்கள். ஆமென். அந்நிய பாஷைகளை பேசுகிறவன் தேவனோடு ரகசியங்களை பேசுகிறார். அல்லேலூயா. டைம் போகிறதே தெரியாது. அவர் உங்களுக்கு ஆத்தும நண்பர். அல்லேலூயா. ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்தான், அவன் காணப்படாமல் போனான். அல்லேலூயா. 65 வயதிலே அவன் மெத்துசலாவை பெற்றார். பிற்பாடு குமாரரையும் குமாரத்திகளையும் அவன் பெற்று 300 வருஷம் தேவனோடு சஞ்சரித்து அவன் காணப்படாமல் எடுத்துக் கொள்ளப்பட்டார். அல்லேலூயா. நீ தேவனோடு சஞ்சரித்தால் என்ன செய்யலாம்? கர்த்தருடைய வருகையில காணப்படாமல் எடுத்துக் கொள்ளப்படுவாய். ஆமென். அல்லேலூயா. நோவா தேவனோடு சஞ்சரித்தார். வரப்போகிற அழிவில் இருந்து கர்த்தர் அவனை தப்புவித்தார். ஆமென். அல்லேலூயா. அப்படினால நீங்கள் அவரோடு பழகுகிறது, அவரோடு உறவாடுகிறது, அவரோடு சஞ்சரிக்கிறது எத்தனை அருமை. அப்படி நீ பழகி இருந்தால் உன் வாழ்க்கையில நீ சமாதானமாய் இருப்பாய். அல்லேலூயா. நம்முடைய தேவன் யார்? சமாதானத்தின் தேவன். அல்லேலூயா. அப்படியானால் நீ அவரோடு கூட பழகி சமாதானமாய் இரும். சோமனிட்டு ஆமா என்னத்தான் அந்த செல்வத்தை கேட்டார். எங்கேயும் விண்ணப்பத்துக்கு பதில் தர அப்படி காலமெல்லாம் கஷ்டப்படுறேன், என் வாழ்க்கையெல்லாம் நசிஞ்சு நாசமா போச்சு அப்படின்னு சொல்லக்கூடாது. நீ எப்படி இருக்கணும்? அவருடைய கிரியைக்காக, அவருடைய நன்மைக்காக, அவருடைய ஆசீர்வாதத்துக்காக நீ எப்படி இருக்கணும்? சமாதானமாய் இருக்கணும். நீ சமாதானமாய் இருக்கும் போதுதான் நன்மை உன்னை தேடி வரும். முறுமுறுப்பினாலேயே அநேக நன்மைகளை நீ இழந்து போகிறாய். தேவனுக்கு முன்பாக முறுமுறுக்கிற அனுபவத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். ஆண்டவரை பிரைஸ் பண்ணுவோம், அவரை மகிமைப்படுத்துவோம், அவரை உயர்த்துவோம். நீ அவரை மகிமைப்படுத்த சாத்தான் ஓடி போவான்.
அல்லேலூயா. நீ எல்லாவற்றிற்கும் நீ ஸ்தோத்திரம் செலுத்தும் போது சத்துரு உன்னை தொடுகிறதற்கு கர்த்தர் அனுமதிக்கிற தேவன் அல்ல. அல்லேலூயா. கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறபடினால பிசாசு ஓடி போவான். நான் முதல்ல வாசிக்க சொன்ன அதே வசனம் மீகா தீர்க்கதரிசியின் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். என் சத்துருவே, எனக்கு விரோதமாய் நீ சந்தோஷப்படாதே. இல்லைங்க, நீ தேவனோடு பழகி இருக்கிறதுனால நீ ஒரு நாள் வெட்கப்பட்டு போகிறதே இல்லை. நீ விழுந்தாலும் எழுந்திருப்பாய், நீ இருளிலே உட்கார்ந்திருந்தாலும் கர்த்தர் உனக்கு வெளிச்சமாய் இருப்பார். அல்லேலூயா. கர்த்தருடைய வாழ்க்கையில எப்படி இருப்பார்? ஆமென். அவர் உனக்கு வெளிச்சமாய் இருப்பார், அவர் உனக்கு ஆதரவாய் இருப்பார், அவர் உனக்கு அனுகூலமாய் இருப்பார். Praise the Lord. நீ அவரோடு பழகிப்பார். ஆமென். இதுவரைக்கும் பழகாதுன்னா இனிமேலாவது பழகி பாருங்களேன். அந்த அன்பை கொஞ்சம் ருசித்து பாருங்களேன். Praise the Lord. அவருடைய அன்புக்கு நீங்க பாத்திரமாய் நடந்து பாருங்களேன். Praise the Lord. பரிசுத்தத்திலும் விசுவாசத்திலும் மெய்யான நீதியிலும் நீங்கள் கடந்து வந்து பாருங்களேன். இந்த உலகத்தின் நேசத்தை பார்க்கிறோம், இயேசுவினுடைய நேசம் மிகவும் பெரிதாய் இருக்கும். அல்லேலூயா. அவருடைய நேசம் மரணம். Praise the Lord. மரணத்திலும் வலியது. அல்லேலூயா. இந்த உலகத்திலே நமக்கு தலை சாய்க்க ஒரு இடம் உண்டானால் அவருடைய மார்பை தவிர வேற ஒன்றும் இல்லை. அல்லேலூயா. மனத பாட்டின் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். உன்னத பாட்டின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். என் நேசர் எப்படிப்பட்டவர்? என்னுடையவர். அல்லேலூயா. மாத்திரமல்ல, அதுல 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். சிறந்தவர். இப்படிப்பட்டவரை நீங்க எப்படி அழைக்கணும்? என் நேசர். அவர் யாரு? என் நேசர். என் நேசர் என்னுடையவர், நான் அவருடையவள். 8ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். தன் நேசரின் மேல் சார்ந்து கொண்டு வனாந்தரத்தில் இருந்து வருகிற இவள் யார்? மரத்தின் கீழ் உம்மை எழுப்பினேன் பெற்றால். அல்லேலூயா. அப்படியானால் வனாந்தரத்திலே அவருடைய மார்பிலே சாய்ந்து வருகிற இவள் யார்? அப்ப கர்த்தர் நமக்கு ஒரு இடம் வச்சிருக்காருன்னா அது எங்க? அவருடைய மார்பிலே. அல்லேலூயா. உலகம் வனாந்தர உலகம்தான், வெறுமையான உலகம்தான். ஆனாலும் உன்னுடைய தலை சாய்க்க ஒரு இடம் உண்டானால் ஆமென், அது நேசரின் மார்பாய் காணப்படுகிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்படி நீ அவர் மேல் சார்ந்து வருகிற போது உனக்கு களைப்பே தெரியல. அவர் நமக்கு ஒரு சுமைதான். அவர் நம்முடைய வருத்தங்களை ஏற்றுக்கொள்ளுகிறார், நம்முடைய துக்கங்களை சுமக்கிறார். ஆமென். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்திலே வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். அல்லேலூயா. அப்படியானால் நமக்கு ஒரு சுமை தாங்கியாய் இருக்கிறார். அவர் நம்மை ஏற்றுக்கொள்ளுகிறார். நம்முடைய வருத்தங்களை அவர் ஏற்றுக்கொள்ளுகிறார். நம்முடைய துக்கங்களை அவர் ஏற்றுக்கொள்ளுகிறார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அல்லேலூயா. அவர் இந்த உலகத்திலே நாம் வருத்தப்பட்டு விரக்தி அடைந்து காணப்பட வேண்டாம். அவரோடு கூட நாம் என்ன செய்வோம்? பழகுவோம். அவரோடு கூட இந்த வசனத்தை வாசியுங்கள்.
நீர் அவரோடு பழகி சமாதானமாயிரும். எப்படி இரும்? பி பீஸ்ஃபுல். நீ சமாதானமாய் இரு. அதனால் உனக்கு என்ன வரும்? நன்மை வரும். Praise the Lord. அப்படியான கர்த்தர் நமக்கு நன்மையானதை தருவார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. நாம் எல்லாரும் சரி. Praise the Lord. வண்ணாம் தீரையா தீரையும் கழைத்து நான் தோன்று போகுமே கண்களும். வண்ணாம் தீரையா தீரையும் கழைத்து நான் தோன்று போகுமே கண்களும். என்னை கேட்கிறோம் என் வாழ்வு தோன்றுமே. என்னை கேட்கிறோம் என் வாழ்வு தோன்றுமே. வண்ணாம் தீரையா தீரையும் கழைத்து நான் தோன்று போகுமே அன்பின் நல்ல பிதாவே, நாங்கள் உம்மோடு பழகி சமாதானமாய் நாங்கள் இருக்கும்போது நீர் எங்களுக்கு நன்மையானதை தருகிற தேவனாய் இருக்கிறதுக்காக நாங்கள் உண்மை சோதரிக்கிறோம். இந்த உலகத்திலே எனக்கு யாருமே இல்லையே, அனாதையாய் திக்கற்றவனாய் இருக்கிறேனே என்று சொல்லுகிறதுக்கு அல்ல, நீர் எங்களுக்கு அனுகூலமும் அடைக்கலமும் பாதுகாவலும் தஞ்சமும் புகலிடமாய் இருக்கிறதுக்காக நாங்கள் உண்மை சோதரிக்கிறோம். கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதி சமாதானத்தோடு அனுப்பும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறேன் நல்ல பிதாவே. ஆத்துமாவே ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியானவருடைய ஐக்கியமும் சமாதானமும் ஆசீர்வாதமும் இன்னைக்கு வந்ததான தேவனுடைய பிள்ளைகளோடும் உலகத்தில் உள்ள சகல பரிசுத்தவான்களோடும் கூட இப்பொழுதும் எப்பொழுதும் மாறாமல் இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா.